ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளாக வந்து மழை ஒரு 2, 3 நாளாக தொடர்ந்து பேஞ்சிட்டு இருக்கிறதுனால, சரி காலையிலலாம் தண்ணி வந்திருக்கான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் பார்த்துட்டிங்கன்னா, சரி நடந்து போகலான்னு சொல்லிட்டு காட்டு வழி அப்படியே நடந்து போக, எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா 2, 3 நாள் மழை பெய்யுற வழிக்குள்ள எல்லாமே வந்து பச்சுன்னு வந்து போதை பில்லெல்லாம் வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. சரி அப்படியே பார்த்துட்டு காட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போகலான்னு பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் அப்படியே கல் முள்ளோ வந்து ஏறத்துக்கு அதுவும் பார்த்துட்டிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் கல் மேலே காலை வச்சு அப்படியே ஜருகிட்டு விழுற மாதிரி இருக்குது. சரி தட்டு தடுமாறி அப்படியே பார்த்தீங்கன்னா, பொறுமையா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். எங்க பார்த்தா அதெல்லாம் வந்துட்டு வெயில் காலத்துலலாம் வந்துட்டு எங்க சைடெல்லாம் வந்துட்டு போதையெல்லாம் நெருப்பு வச்சுருவாங்க. இப்போ 2, 3 நாளா மழை பெய்யறதுனால பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பச்சை பசேல்னு வந்துட்டு எல்லாமே துளிர் விட்டுக்கிறதுனால வந்து பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாத இந்த ஆட்டுக்காரங்கலாம் பார்த்துட்டிங்கன்னா, போதை பில்ல மீகத்துக்கோசம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து காட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. சரி அப்படியே அவங்களலாம் பார்த்துட்டு காணிக்கு போனா, அங்க பார்த்தீங்கன்னா, தண்ணீல பார்த்தீங்கன்னா, அங்கங்க மீனெல்லாம் வேற மிதந்துட்டு இருந்துச்சு. சரி ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குளுப்புலலாம் வந்துட்டு தண்ணி இருந்ததுனால, அதுலலாம் மீன் உயிரோட இருந்துச்சு. இப்போ மழை பெய்யுற வரைக்குள்ள இன்னும் பார்த்துட்டிங்கன்னா, தண்ணி அதிகமா வர வரைக்கும் மீன்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். எங்கே பார்த்தாலும் அங்கங்க சின்ன சின்ன மீனுங்கலாம் வந்து இருந்துச்சு. சரி மீன பார்த்துட்டு அப்படியே நண்டுக்கு எதனா இருக்கான்னு தேடி பார்த்தோம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 நண்டுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. சரி புடிச்சிடலான்னு பார்த்தா, அது ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கைய கடிச்சு புடுச்சு. சரி அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தண்ணீல குளிச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா, சரி கிளம்பி போலான்னு சொல்லிட்டு எழுந்து போகும்போது பார்த்துட்டிங்கன்னா, அடடா! வந்தது தான் கஷ்டமா இருந்துச்சு. போகும்போதெல்லாம் ஈஸியா இருக்கிற வழியில போலான்னு பார்த்தா, எங்க பார்த்தாலும் வந்துட்டு எப்புட்றா ஏறுதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேடும் பள்ளமும் அதிகமா இருந்துச்சு. சரி ஓரளவுக்கு தட்டு தடுமாறி அப்படியே பொறுமையா வந்து காட்ட சுத்தி பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டோம். நீங்க இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.